என்ன அஞ்சலி ஏன் இப்படி பதட்டமா ஓடியார? பிரகாஷ் மாமா சங்கீதாக்காவ கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காரு. கொன்னுடுவார் போல இருக்கு. நான் வாங்க போறேன். ஐயோ சங்கீதா வா அஞ்சலி வா. எங்க அஞ்சலி? அண்ணா இங்கதானா? என்னம்மா இங்கங்கற யாரையுமே காணுமே. நான் பார்த்தனா அக்காவை இங்க தான் கழுத்து நெரிச்சிட்டு இருந்தாரு. நான் தடுத்தா இப்படி தான் ஓடி போயிட்டாங்க. நான் பார்த்தேன். ஐயோ வா. இருமா அவ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்னாச்சுனா? ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கறாமா. ஐயோ அக்காக்கு என்ன ஆயிடுச்சுனே தெரியலையேனா. சாவடிச்சிட்டானா இல்ல எங்கயா தூக்கி போட்டு போயிட்டானா தெரியலையேமா. சரி நீ போ, நான் வீட்டுக்கு வந்திருக்காளா நான் பார்க்கறேன். சரி நீ போமா. உள்ள போ. மேடம் என்னை ஏங்க கூட்டிட்டு வந்தீங்க? மேடம் என்னை எதுக்கு மேடம் கூட்டிட்டு வந்தீங்க? மேடம் உங்களை தான் கேக்குறேன் சொல்லுங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸா இரு. பெனி மேடம் கந்தசாமியை வர சொன்னனே. ஃபோன் பண்ணிருக்காங்க மேடம், இப்போ வந்துருவாங்க. மாமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயோ எடுக்க மாட்டேங்கறாளே. ஐயோ ஃபோன் கட் ஆயிடுச்சே. ச்சே. மேடம் எதுக்கு மேடம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? அதான் நல்லது. ஐயோ நல்ல வேலை உன்னை வழியில பார்த்து சேஃபா கூட்டிட்டு வந்தேன். இல்லன்னா அவ்வளவுதான். மேடம் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்ல போற? வழியில உன்னை மடக்குனா அடிச்சான் அவ்வளவுதானே. நீ தப்பிச்சு ஓடி வரப்போ நான் உன்னை பாத்துட்டேன். அதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லக்கூடாததுன்னா என்ன சொல்ற? அவர் என்ன கழுத்தை நெரிச்சாரு. சித்திர போறோம்னு பயந்து நான் எதனால மாத்தி சொன்னேன்னு விளக்கமா சொல்லிட்டேன். சாவடி. நீ செத்தா உன் பிரச்சனை, என் பிரச்சனை, சதீஷ் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். மாமா நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் காரணம் காயத்ரி தான். உண்மையிலேயே அவதான் காரணமா? ஆமா மாமா. இல்ல உயிருக்கு பயந்து சொல்றியா? இல்ல மாமா சத்தியமா சொல்றேன். காயத்ரி சொல்லிதான் நான் எல்லாம் செஞ்சேன். நினைச்சேன் அவதான் இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு நினைச்சேன். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சதீஷ் விஷயமா பேசணும் வான்னு கூப்பிட்டாங்க. அப்பதான் நானும் கிளம்பி அங்க போனேன். போலீஸ் ஸ்டேஷன்ல மாத்தே சொன்னதுக்கு காயத்ரி தான் காரணம். உன்னை போலீஸ் பிடிச்சா நீ இப்படிதான் சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படி போய் சொல்லலைன்னா சதீஷோட உயிர் போயிடும் மாமா. சத்தியமா சொல்றேன். நான் மனசார அப்படி பண்ணல. உங்களுக்கு துரோகம் பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும்? என் எதிர்காலமே சதீஷ் தான். அவரோட கருவை என் வயித்துல சுமந்துட்டேன். அதை கலைச்சிட்டேன்னு இன்னொருத்தன் கூட என்னால வாழ முடியுமா? தப்போ சரியோ திரும்ப வாழ்ந்தா நான் அவர் கூட தான் வாழ்வேன். அப்படி ஒருத்தரை உங்க பிடியில வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் மாமா? பொண்ணா பிறந்துட்டனே, என்ன என்ன செய்ய சொல்றீங்க? இப்பதான் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா?
உனக்கு சதீஷ் திரும்ப கிடைச்சா போதும். உனக்கு உதவி செஞ்ச இந்த பைத்தியக்காரன் எக்கடி கெட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? அந்த காயத்ரி மோசமான பொம்பளை. அவசரம் செய்வேன். உனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு நான் அவமானப்படணும், அசிங்கப்படணும். அதை பத்தி யோசிக்க மாட்டல. நீ அந்த காயத்ரி விட மோசமானவ. நீ செத்திருந்தா கூட பரவாயில்லையே. மிரட்டுறாங்கன்னு என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா சதீஷை நான் காப்பாத்திருப்பேன்ல, உன் கூட சேர்த்து வச்சிருப்பேன்ல. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம படிச்சல. சரி வா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லா உண்மையை சொல்ல. நான் வர மாட்டேன். நான் வந்தா சதீஷ் கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க, அவரை கொன்னுடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி உளறி கொட்டிட்டு வந்திருக்கிறிய. அவனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா ஒன்ன 10 ஆக்குவான், 10 100 ஆக்குவான். அவன் எதையாவது பண்ணி கெடுத்து குட்டிச்சேவராக்கிடுவானே. இதுக்கு உன்னை கொன்னே ஓட்டலாம். பின்னங்க மேடம், இவ பாட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்திருக்கிறா. பாவம், இவ என்ன பண்ணுவா? கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறப்ப எல்லாத்தையும் சொல்லதானே செய்வா. ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். என்னையும் சதீஷையும் சேர விடாம பண்ணிடாதீங்க. ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் மேடம். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். டோன்ட் வரி. வா கன்சாமி. ஒண்ணு பண்ணு, இனிமே லேட் பண்ண வேண்டாம். சதீஷ் கூட என்ன சேர்த்து வைங்கன்னு துடிச்சிட்டு இருந்தல்ல, அதுக்கு இதான் கரெக்டான டைம். இனிமே லேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. மேடம், ஏன் கிளம்ப சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? நீ சதீஷோட வாழ்றதுதான் உன் எதிர்காலம்னு சொன்னல. உன் அம்மா உன் மாமா கூட காலத்துக்கும் நீ வாழ போறது இல்ல. அவங்க கிட்ட சொல்லிட்டு போனா உன்னை விட்டுருவாங்களா? அவங்க சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ சதீஷ் கூட போய் சேரணும். இப்ப அதுதான் முக்கியம், புரியுதா? என்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை மீறி பிரகாஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட. பரவாயில்ல, ஆனா நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக தான் உன்னையும் சதீஷையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? கந்தசாமி, சதீஷ் எங்க இருக்கான்னு பெண்ணி கிட்ட கேட்டுட்டீங்கல்ல? இல்ல சொல்லிட்டா மேடம். இந்த பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போய் சதீஷ் கூட சேர்த்து வைங்க. நீங்க போகும்போது வரும்போது ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேடம், நான் நீ பதட்டப்படாத. இந்த விஷயத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ வீட்டுக்கு போனா சதீஷ் உனக்கு கிடைக்க மாட்டான். இப்படியே அப்ரப்டா கிளம்புறதுதான் கரெக்ட். நீ எங்க போனங்கிற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம். சதீஷ் கூட சந்தோஷமா வாழு. இங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. மேடம், வீட்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது மேடம். நான் பெனி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். பெனி மேடம், இவருக்கு கை செலவு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு வா. ஓகே மேடம். வர மேடம். வா கன்சாமி. போலாம். போ. ஐயோ, சங்கீதா வீட்டுக்கு வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. அக்கா, சங்கீதா உன் கூட வாக்கா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அந்த ராஸ்கல் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்குது. அந்த கொலைகாரனை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ காயத்ரிப்பா, ஐயோ காயத்ரிப்பா,
மோசம் போயிட்டோம் காயத்ரிமா, மோசம் போயிட்டோம் காயத்ரிமா. எல்லாமே நாசமா போயிடுச்சு. நான் விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வரேன். அந்த பிரகாஷ் சங்கீதாவை காலேஜ்ல விசாரிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி சங்கீதாவை போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்களாம். பின்னாடி இவனும் போயிருக்கான். என்ன இதெல்லாம், என்னாச்சு? காயத்ரிமா, அந்த படுபாவி பிரகாஷ் சங்கீதாவை கழுத்தரிச்சு கொலவன பாத்திருக்கான். அத பார்த்த அஞ்சலி என்ன அங்க கூட்டு போனா. நாங்க போறதுக்குள்ள சங்கீதாவை காணும், பிரகாஷையும் காணும். ஐயோ, அவ சங்கீதாவை ஏதாவது பண்ணிருந்தானா? அதான் ரொம்ப பயமா இருக்கு காயத்ரிமா. அவனை சும்மா விடக்கூடாது. உங்க செல்வாக்க பயன்படுத்தி அந்த பிரகாஷ சாவடிக்கணும். என் சங்கீதாவுக்கு மட்டும் ஏதாச்சு அவனை உண்டிலன்னு ஆக்கிடுவான் காயத்ரிமா. அவனை உயிரோடையே விட மாட்டேன். அவனை தூக்கணும் காயத்ரிமா. ஏதாவது பண்ணுங்க காயத்ரிமா. நீங்க பதட்டப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கார்ல இருங்க. காயத்ரிமா, சங்கீதாவுக்கு எதுவும் ஆயிராதுல்ல? நான் இருக்கேன், பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவனுக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கிறேன். வண்டியில இருங்க. எங்க போனீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நான் எங்க போயிருந்தேன் தெரியுமா? அந்த ஹேபியஸ் கார்பஸ் விஷயமா எஸ்ஐ பார்க்க போயிருந்தேன். அந்த கேஸ் விஷயமா அவ அன்னைக்கு வராம போயிருந்தால, அதனால கேஸ் நின்னு போயிடுச்சு. நான் அவளோட செல்போன் ஐட்டமைஸ்டு பில் வச்சு விசாரிக்கலான்னு ஐடியா கொடுத்தேன். அவரும் சங்கீதாவோடது, மூர்த்தி அண்ணாவோடது, லட்சுமி அம்மாவோடதுன்னு எல்லா லிஸ்டையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவ வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த லிஸ்ட்டை வச்சு அவளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட உடனே முதல்ல அவ எந்த பதிலுமே சொல்லல. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற டைம் மென்ஷன் பண்ணி கேட்ட உடனே அவனை நான் லவ் பண்ணல, அவன் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணான்னு அப்படியே புரட்டு பேசிட்டா. இவ காயத்ரி சொல்லி பேசின மாதிரி தெரியலங்க. பாதி காயத்ரியாவே அவன் மாறிட்டா. நம்ம தான் அவளை தப்பா எடை போட்டுட்டோம். சரி, நீங்க எங்க போயிருந்தீங்க? நானும் அவளை பார்த்துட்டு தான் வரேன். இதுக்கு மேல அவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த காயத்ரி அவகிட்ட பேசி காயத்ரியாவே மாத்திருக்கா. என்ன சொல்றீங்க? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு எனக்கு தெரியாது. நான் அவளை தேடி காலேஜுக்கு போனேன். அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். எப்போங்க? நான் அவகிட்ட பேசுனது எல்லாத்தையுமே கேட்டீங்களா? அப்ப ஏன் உள்ள வரல? உள்ள வந்து அவளை அங்கேயே கொண்டு இருப்பேன். ஓ, பேசுறத கேட்க கேட்க வெறியா வந்துச்சு. இதுக்குதான் நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம நான் தனியா போயிட்டு வந்தேன். நல்ல வேளை அவளை நீங்க நேர்ல பார்க்கல. அவளை நான் பார்த்தேன். என்ன நடந்தது, அந்த காயத்ரி என்ன வேலை செஞ்சான்னு எல்லா விஷயத்தையும் அவ வாயாலே சொல்லிட்டான். அவளை கழுத்தை நெரிச்சு கொள்ளுவேன்னு சொன்னது எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் சொல்றபடி கேட்டா உன்னையும் சதீஷை சேர்த்து வைக்கிறேன், இல்லைன்னா சதீஷை கொள்ளுவேன் காயத்ரி மிரட்டி இருக்கா. அதுக்கு பயந்துதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. நீங்க எதுக்குங்க அவளை அடிச்சீங்க? யாராவது பார்த்திருந்தா என்ன ஆகுறது? அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நானும் கூப்பிட்டேன். சதீஷை கொன்னுடுவாங்கன்னு காலில் விழுந்து கும்பிடுறா, அழுவுறா. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டா. அதனாலதான் விட்டுட்டு வந்தேன். காயத்ரி ஜெயிக்க போறா, நம்ம தோக்க போறோம். என்னங்க இதுக்கு போய் அப்செட் ஆகுறீங்க? எல்லா கதவும் மூடி இருந்தாலும் ஏதாவது ஒரு கதவு நமக்காக திறந்திருக்கோங்க. ஏதாவது ஒரு வழியில நம்ம நிரூபிப்போம், நம்புங்க. வாங்க மூர்த்தி, என் வீடு தான் காயத்ரிமா, வாங்க. வாங்க சார். டேய் கொலைகார பாவி, நல்லா இருப்பியாடா? நாசமா போறான், வராம பாருங்க. டேய், என் அக்கா அப்படி என்ன பண்ண? என்ன பேசுறீங்க? சார், இவன் ஒரு பொண்ணு அடிச்சு கொன்னு இருக்கான். இறக்கவே படாதீங்க, அடிச்சு இழுத்துட்டு போங்க. பிரகாஷ், இவங்க அக்கா பொண்ணு சங்கீதாவை காணுமா? நீங்க தான் அடிச்சு கொண்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க, உங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷன் வாங்க போலாம். சார், இவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார் சார், சார். நான் எதுவும் பண்ணல சார். அங்கேயே அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா சார் எப்படி நடிக்கிறான்னு? அந்த பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல. என்ன பண்ணானே தெரியல. கொன்னுட்டானா புதைச்சிட்டானா எதுவா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் சார். சார், நீங்க இவனை அடிச்சு இழுத்துட்டு போறீங்களா இல்ல நான் அடிச்சு சார், கொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். பிரகாஷ், நீங்க வாங்க போலாம். சார், சார், இப்பதான் சார் அந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. மேடம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. வாங்க. உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். பிரகாஷ்,
சங்கீதா காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி இவங்க உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க. என்ன சார் விசாரிக்கிறீங்க? ஒரு அக்யூஸ்ட் இப்படியா விசாரிப்பீங்க? அவர் விசாரிச்சுட்டு தானே இருக்காரு, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இதுக்கு பேர் என்ன விசாரணையா? சதீஷ் கேஸ் வேற, இந்த கேஸ் வேற. இந்த ராஸ்கல் என் அக்கா பொண்ண கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளை கொன்னுட்டானா இல்ல உயிரோட வச்சிருக்கானா எதுவுமே தெரியல சார். சார் இவன் ஒரு கொலைகார பையன். இவனை இப்படியா உட்கார வச்சு விசாரிப்பீங்க? என்ன சார் சொல்றீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஒரு கொலைகாரன் முடிவு பண்ணி தண்டனை கொடுத்துடணுமா? என்ன நடந்ததுன்னு விசாரிக்க வேணாமா? அது எதுக்கு சார் இப்படி கேக்குறீங்க? அதட்டி கேளுங்க, அடிச்சு கேளுங்க. சங்கீதா இவனை நம்பி மோசம் போயிருக்கிறா. என் வீட்டு வாசல்ல வச்சு காயத்ரிமா சத்யா கிட்ட ஒரு பேச்சு கேட்டாங்க. 7 நாள்ல உண்மையை நிரூபிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த சத்யா என் புருஷன் கையால சங்கீதாவுக்கு தாலி கட்ட வைக்கிறேன்னு சொன்னா. இப்ப தோத்துருவோம், குட்டு வெளிப்பட்டா அசிங்கமா போயிரும், கெடுத்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வேண்டி வரும், அதனால அவமானம்னு ஆத்திரப்பட்டு பின்னாடியே வந்திருக்கான். தனி இடத்துல அவ சிக்கிறதும் அவளை அடிச்சே கொண்டு இருக்கிறான். இதான் சார் நடந்திருக்கும். அண்ணா, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இவர் கொலை பண்றவரா? ஏன் பண்ண மாட்டான்? எல்லாம் பண்ணுவான் சார். ஒண்ணு இவன் சங்கீதாவை கொன்னு இருக்கணும், இல்ல கடத்திட்டு போய் எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்கணும் சார். என்னன்னா, தயவு செஞ்சு கோவத்துல பேசாதீங்க. அவர் என்ன விளக்க சொல்றாருன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எல்லாருமே அவர் மேல பழி போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ பேசாத. பாதிக்கப்பட்டது என் குடும்பம். அதாதையா நிராதரவா ஆதரிக்க ஆள் இல்லாம ஓடி வந்தவங்க என் அக்காவும் சங்கீதாவும். அவங்க நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. சும்மா அவன் தப்பு பண்ணல சொல்லிட்டே இருக்கிற. பாதிக்கப்பட்டாதான் இவன் செஞ்ச காரியத்தோட வலி புரியும். சார், இவனோட விளக்கத்துல எதுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதையாவது சொல்லி ஏமாத்த பாப்பான், இல்லனா திசை திருப்ப பாப்பான். முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு இவங்கிட்ட விசாரிங்க. சொல்லுங்க பிரகாஷ், என்ன நடந்தது? சார், நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணது, ஆத்திரப்பட்டது, கழுத்து நெரிச்சது எல்லாமே உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுக்காக என் மேல பழிய போட்டாங்கிற உண்மையை சொன்னா சார். சார், ஆமா சார். அவ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவ மேல இருந்த கோவமே எங்களுக்கு போயிடுச்சு சார். அவ இவ்வளவு மாத்தி மாத்தி சொன்னதுக்கு காரணமே இவங்க தான் சார். என்னங்க இது அநியாயமா இருக்குது? இவங்க என் வீட்டு பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்ணா அவங்க மேலேயே பழி போட்டு பேசுறீங்க. ஏன் இவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இவங்க சுயரூபத்தை உரிச்சு காட்டினதே நீங்க தானே. அதனால தானே இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இவங்களுக்கு ஒண்ணு ஆகணும்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்ப இப்ப எப்படி இருக்காங்கன்றதுதான் கேள்வி. சார், இவன் சங்கீதாவை ஏமாத்தி இருக்கிறான். அவ வாயாலேயே இவனை துரோகின்னு சொல்லி இருக்கிறா. இதுக்கு மேல என்ன சார் பேச சொல்றீங்க? அவளை வாயால சொல்ல வச்சதுக்கு காரணமே இந்த காயத்ரி தான். அத புரிஞ்சுக்கோங்க. என்ன இருங்க, எதுக்கு ஸ்டேஷன்ல சண்டை போடுறீங்க? கொஞ்சம் சைலண்டா இருங்க, உட்காருங்க மேடம். பிரகாஷ், நடந்தது என்னன்னு சொல்லுங்க. சார், நான் சங்கீதாவை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். சார், அந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸும் இந்த சங்கீதாவோட விவகாரமும் ஒரே சதியோட 2 பக்கம் சார். கொஞ்சம் முன்னாடி இதே ஸ்டேஷன்ல வச்சு அந்த சங்கீதா சொன்ன எல்லாமே பொய் சார். அந்த சதீஷை கடத்தி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லு, அப்பதான் உன்னை அந்த சதீஷோட சேர்த்து வைப்பேன்னு இந்த காயத்ரி தான் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு என்ன சார் பண்ணுவா? அவன் கூட தான் வாழணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணு அந்த முடிவு தானே எடுப்பா? மிரட்டவங்க சொல்றபடி தானே சார் அவ நடப்பா. அதனால தான் அவ அப்படி சொல்லியிருக்கா. இத வச்சு மூர்த்தி நம்மள சந்தேகப்பட்டுடுவானோ? என்ன அநியாயம் பாத்தீங்களா மூர்த்தி? சதீஷ் காணாம போனதுக்கும் இந்த கேஸ்க்கும் முடிச்சு போடுறாங்க. சதீஷ்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதையும் நான் சொல்லணுமா? இவரை கொலை பண்ண நீங்க அனுப்பின ஆள் தான் அந்த சதீஷ். கொலை பண்ண வந்தவன் சங்கீதாவை லவ் பண்ணதால இவரை கொல்லாம விட்டுட்டான். ஏன்டா கொலை பண்ணலன்னு சொல்லி சதீஷை நீங்க கடத்தி வச்சிருக்கீங்க. என்னெல்லாம் பேசுறா பாத்தீங்களா மூர்த்தி? 2 பேரும் பிளான் பண்ணி தெளிவா கதை சொல்றாங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறாங்க. சங்கீதா விஷயத்துல நீங்க ஏன் பக்கம் வந்தது இவங்களால ஏத்துக்க முடியல. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதா சரி காயத்ரிமா. அவ்வளவு தூரம் என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவங்க என்ன எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள விடணும்? என்ன வேலைக்கு சேர்த்துக்க எப்படி சம்மதிப்பாங்க? உளவு வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சோம் என்ன எப்படி மன்னிப்பாங்க? அப்ப இருந்த கோபம் இப்ப மட்டும் போயிருமா?
இனி இவங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல காயத்ரிமா.